அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி விதிப்பு பிரச்சினை குறித்து நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதன் பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய ஆலோசனைகள் குறித்தும் அதே போன்று டொனால்ட் ட்ரம்புக்கு எழுதப்பட்ட கடிதம் குறித்தும் பேசியிருந்தாராம். இங்கு 2 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதில் முதலாவது ஒரு முடிவுதான், இங்கு பேசப்பட்ட விடயங்களை யாருமே வெளியிலே சொல்லவே கூடாது. அதே நேரம் இங்கு பேசப்பட்ட அத்தனை விடயங்களையும் சேர்ந்து ஜனாதிபதி செயலகத்தினால் ஒரு அறிக்கை வெளியிடும் வரை யாருமே இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது என்கின்ற இரண்டாவது முடிவும் இதன் போது எடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனால் இந்த கூட்டம் வெளிவந்ததன் பின்னர் வெளியே நின்ற ஊடகவியலாளர்களுக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட சிலர் சில தகவல்களை வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சில தகவல்களை வெளியிலே சொன்னாலும் ஹர்ஷ டி சில்வா கூடுதலாக பல தகவல்களை அவர் வெளியில் பேசியிருந்தார். வெளியில ஏற்கனவே தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது, பேசப்பட்ட விடயங்களை வெளியில் பேசக்கூடாது, அறிக்கைகளாக வெளியிடக்கூடாது, ஜனாதிபதி செயலகத்தினால் மட்டும்தான் ஒரு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருந்தாலும் சஜித் பிரேமதாச ஹர்ஷ டி சில்வா இப்படி கூடுதலாக பேசிவிட்டாரே என்கின்ற ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி கோபத்துக்கு உள்ளாகி அவர் தனியாகவே இந்த பிரச்சினை தொடர்பாக அவருடைய ஆலோசனைகளை தனி ஊடக செய்தியாகவே அவர் வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சிகள் சொல்லித்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட்டியிருக்கிறார் என்று வெளியில் பேசப்பட்டாலும் உண்மையில் இப்படியான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு முதலில் கோரிக்கை விடுத்தவர்கள் தானாம் ஜீவன் தொண்டமான் மற்றும் காவிந்த ஜெயவர்தன. இதனால் தான் இவர்கள் 2 பேரும் ஒரே வாகனத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்து சென்றதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகுதானாம் எதிர்கட்சியில் இருக்கின்ற சில எதிர்கட்சி தலைவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்களாம். எது எப்படியோ இந்த அமெரிக்க பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக நேற்று ஜனாதிபதி தலைமையிலே நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டமானது சுமூகமாக முடிந்திருக்கிறதாம். இதில் கலந்து கொண்ட எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் நாடு தொடர்பாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இந்த கூட்டத்தின் போது சில சம்பவங்களும் நடந்திருக்கிறதாம். திலீப் ஜெயவீர ஒரு பல பக்கங்களை கொண்ட ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்து இதன் போது மிக நீண்ட நேரமாக வாசித்திருக்கிறாராம். இவர் வாசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கிருந்த ஒரு கட்சி தலைவர் இவருடைய கடிதத்தை வாசிப்பதற்கு கேட்பதற்காகவா நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னாராம். அதற்கு பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு கட்சி தலைவர் இப்படித்தான் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இவர்கள் ஆலோசனை கூறியிருக்க முடியும் என்று பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு கட்சி தலைவர் சொன்னாராம். இது ஒரு சம்பவமாக அங்கு நடந்தாலும் இன்னும் ஒரு சம்பவமும் அந்த இடத்திலே நடந்ததாம். அதுதான் இந்த கூட்டம் முடிந்ததன் பின்னர் அங்கிருந்த எல்லோரும் வெளியிலே வருகின்ற போது காவிந்த ஜெயவர்தனவும் ஜீவன் தொண்டமானும் ஒன்றாகவே வெளியில் வந்தார்களாம். அப்போது ஜீவன் தொண்டமான் அவருடைய வாகனத்துக்காக அங்கே காத்திருந்த ஜீவன் தொண்டமான் ஒரு விடயத்தை அவதானித்திருக்கிறார். ஒரு வாகனத்திலே ஒருவர் மிக நீண்ட நேரமாக தொலைபேசியிலே வாகனத்துக்குள் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாராம். இவர் எப்போது வெளியில் வருவார் என்று ஜீவன் தொண்டமான் காத்திருந்தாலும் அவர் வெளியில் வருவதாக இல்லை. பக்கத்தில் ஜீவன் தொண்டமான் சென்றிருக்கிறாராம் அந்த வாகனத்தின் பக்கத்தில். அப்போதும் கூட அந்த வாகனத்திற்கு உள்ளிருந்தவர் அதையும் கணக்கில் எடுக்காமல் மிக சீரியஸாக தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருந்தாராம். அதன் பிறகு ஜீவன் தொண்டமான் தட்டி, நீங்கள் இறங்கினால் நாங்கள் எங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும் என்று அவருக்கு சொன்னாராம். அந்த வாகனத்தில் இருந்தவர் தானாம் திகாம்பரம். ஜீவன் தொண்டமானுடைய வாகனத்தில் திகாம்பரம் அவருடைய வாகனம் என்று நினைத்து கொண்டு ஜீவன் தொண்டமானுடைய வாகனத்தில் அவர் மிக நீண்ட நேரம் தொலைபேசியில் இருந்திருக்கிறாராம். அதன் பிறகு சொரி மச்சான் என்று சொல்லிவிட்டு திகாம்பரம் ஜீவன் தொண்டமானுடைய வாகனத்தை விட்டு வெளியில் சென்றாராம். இதை பார்த்த ஜீவன் தொண்டமானும் காவிந்த ஜெயவர்தனும் சிரித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். இப்படி அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்தது போல நேற்று இன்னும் ஒரு முக்கியமான நாளாகவும் இருந்தது. அதான் பார்லிமன்றத்திலே படலந்த பிரேரணை என்பது சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான விவாதம் என்பது நடந்தது. இதன் போது பிமல் ரட்நாயக்க பேசுகின்ற போது இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கின்ற ரணிலுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்
என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதே போன்று ரணில் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இந்த தலைமுறை விளங்க வேண்டும் இதன் மூடாக என்கின்ற இன்னும் ஒரு கருத்தையும் பிமல் ரட்நாயக்க வெளியிட்டிருந்தார். எனவே இவருடைய இந்த கதை தொடர்பாகவும் இந்த பட்டலந்த விவாதம் தொடர்பாகவும் நேற்று ரணிலுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடந்திருக்கிறதாம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வஜிர அபேவர்த்தன பேசுகின்ற போதும் ரணிலுடைய முதிர்ச்சி, ரணிலுடைய திறமை, ரணிலுடைய இந்த தந்திரம் என்பது குறித்து இப்போதிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் ஜேவிபி குறித்து இப்போதைய புதிய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கிறது. அவர்கள் இப்போதுதான் மலரிலிருந்து வளர்ந்த ஒரு குழந்தை போன்றொரு இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வரலாறு இப்படி இல்லை. இந்த படலந்தை இவர்கள் வெளியில் போட்டதிலிருந்து இந்த ஜேவிபியினுடைய வரலாற்றை இந்த புதிய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை அந்த இடத்திலே பேசினாராம். அப்போது அங்கிருந்த அகிலவிராஜ் காரியவசம் முதிர்ச்சி இல்லாதவர்களிடம் முதிர்ச்சியை பற்றி பேசி பலனில்லை என்று சொன்னாராம். அப்போது பக்கத்தில் இருந்த எல்லோரும் இப்போது ட்ரம்மினுடைய இந்த வரி பிரச்சனை தீர்ப்பதற்காக வேண்டி இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அரசாங்கம் இல்லை என்று சொன்னார்களாம். அப்போது ரணில் விக்ரமசிங்க இந்த வரி பிரச்சனை காரணமாக நிறைய பேர் தொழிலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நிறைய ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அரசாங்கம் என்னை தாக்குவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து இதனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போது அங்கிருந்த இன்னும் ஒருவர் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பது குறித்து யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறித்தும் இவர்கள் சொல்வதாக இல்லை. அதில் பிரச்சனை இல்லை என்றால் மக்களுக்கு தைரியமாக அதனை வெளிப்படுத்த முடியும் தானே என்று சொன்னாராம். அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க இப்போது இந்தியா மாறிவிட்டது என்று ஜேவிபியினர் சொல்கிறார்கள். ஆனால் 2015-2019 காலப்பகுதியிலே இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் அப்போதும் பிரதமர் மோடி தான், இப்போதும் பிரதமர் மோடி தான் என்று ரணில் விக்ரமசிங்க இந்த இடத்திலே சொன்னாராம். அப்போது அங்கிருந்த ருவான் சொல்லுகின்ற போது அமெரிக்காவை இல்லாமல் வேறு ஒரு பொருளாதார ஒரு கூட்டாளியை தேட வேண்டிய சூழ்நிலையில் இலங்கை இருக்கிறது. ஆடை தொழிலை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க முடியாது. எங்களுடைய ஏற்றுமதியை வேறு நாடுகளுக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னாராம். இதை கேட்ட ரணில் விக்ரமசிங்க இதற்குத்தான் நாங்கள் பார்லிமெண்டத்திலே பொருளாதார மாற்று சட்டத்தை கொண்டு வந்தோம். அதனை சரியாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் இப்போது இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சொன்னாராம். இவைகள் தான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.